வந்துட்டு ஏடி 4 தடவை கூப்பிட்டாதான் காசு கொண்டு வருவியா? எழவு தினம் காலையில இருந்துச்சா சாந்தி சாந்தி உன் பேரை கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு ஒழிய போறியோ அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். கொண்டா காப்பிய. ஆமா, மாசம் மாசம் உன் புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து தருவான சம்பள பணம் 800 ரூபாய். இந்த மாசம் தேதி 2வது. இன்னும் ஏண்டி தரல? ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன். இதுல 750 ரூபா இருக்கு. 800 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த ஏன் 50 ரூபாய் குறையுது? கண்ணை ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களா, அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான். அதான். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ரேகா ரேகா இங்க வாங்களே. என்னம்மா? வசந்த், இந்த அக்கிரமத்தை பாத்தியா? நான் ஏதாவது பேசினா மூத்ததார்த்து பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்காரே அருமை புருஷன், அவர் குறை சொல்வாரு. வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாசம் மாசம் 800 ரூபாய் பணம் தருவாரு. இப்ப அதுலயே 50 ரூபாய் குறையுது. கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன், அவன் ஊர் சுத்த போறானா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் மாசம் மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல, அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது. அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு. சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன். சரிப்பா ஒண்ணும் போவேனா, இந்தாங்க. ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. என்னம்மா காலையிலே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா? ஆமா, எல்லாம் உங்க அப்பா குடுக்குற செல்லம். இந்தா, என் வீட்டுல தண்ணி வரல, எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை. காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு, பொறாமப்பட்டு போசிக்கிறாத. போடி, போய் துவைச்சு போடுப்போ. லதா, நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே, உன் புருஷன் உன்னை சரியா கவனிச்சுக்கிறான்ல? நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா, என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ராசாத்தி. எந்த டான்ஸ் அலாரம் வச்சது? உன் புருஷன் இருந்த நான்சென்ஸ் தான். அது காலையில எந்திரிச்சு உன் துணி எல்லாம் அயன் பண்ணுங்கிறதுக்காக நான் தான் அலாரம் வச்சேன். அதுக்கு போய் இந்த கத்து கத்துற. நீங்க அலாரம் வச்சீங்கன்னா ஏன் தூக்கமும் கெடுதல்ல? நாளையில இந்த அலாரம் வைக்காம எந்திரிக்கணும். காஃபியாது வர வர திமிரு ஜாஸ்தியா போச்சு. போய் வேற காஃபி கொண்டு வா. என்ன ஏமூச்சி பாக்குறீங்க? போய் வேலை பாருங்க. அம்மா என்னடா வர வர உன் மருமகளோட தொல்லை ஜாஸ்தியா போச்சு. பாபு, இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டியே, அடக்கமா இருக்க தெரியுமான்னு கேட்டியா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா. இப்ப பாரு 2 பேரும் அனுபவிக்கிறோம். ஏமா லதாவோட அம்மா மருமகளை மிரட்டுற மாதிரி உன்னால மிரட்ட முடியாதம்மா? இல்லப்பா, மத்தவங்களை அவமானப்படுத்துறது அவ குடும்ப பழக்கம், அமைதியா இருக்கிறது நம்ம குடும்ப பழக்கம். இங்க என்ன ஏன் குடும்பத்தை பத்தி பேச்சு? கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஜாக்கிரதையா இருங்க, மண்ணெண்ணெய ஊத்தி என்ன கொளுத்த பாத்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தைய போல் ஒரு அம்மாண்டி ராஜா. யாரம்மா அது யாரம்மா? அடா அடா அடா, இந்த கற்பனைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பைத்தியக்காரி, இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் முடியாது. ராஜேஸ்வரி, வர்ற 15ஆம் தேதி என்ன தெரியுமா உனக்கு? என்ன நீங்களே சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 60 வயசு பிறக்க போகுது. 60 வயசு ஆகுதா? என்னங்க, அன்னைக்கு நம்ம சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடலாமா? சஷ்டியப்த பூர்த்தியா? அதுக்கு ரொம்ப செலவாகுமே. பரவாயில்லைங்க. என்னடி இது, என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிசை சரியா பண்ணல, உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவ.
இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்யப்த பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்றியே. யாருக்குமா சஷ்டிப்த பூர்த்தி? வாமா லதா, வர 15ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது. அத நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன். நீ ஏதாவது சொல்லுமா? மாமாவோட சஷ்டிப்த பூர்த்தி விமர்சையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது எனக்கு புரியுது சாந்தி. ஆனா நான் வாங்குற 800 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன். நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம். சாந்தி, உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வளையல் மட்டும் தானே? பரவாயில்லைங்க. இப்ப இந்த வளையல விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப 60ஆம் கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோன்னு இல்லாம இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல. எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து விழப்போகுது. முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க. ஏதாவது பணம் கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க. சரியா? சரி சரி சரி. எப்பா என் அருமை கண்மணிகளா, 60ஆம் கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானோன்னு நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா. என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ பாவம் உங்க அம்மா 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க. லதா, சாப்பிடலாமா? இங்க வந்து உட்காந்துக்க. வா வா, இந்தா இது சாப்பிடு. ராஜேஸ்வரி, சாந்தி சாப்பிட்டாளா? இல்ல, அவ பந்தி பரிமாறுவா. சாந்தி, சாந்தி கூப்பிட்டீங்களா மாமா? வாமா, நீயும் உட்காந்து சாப்பிட. இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பந்தி பரிமாறுப்போ. எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா பல்லக்க யார் தூக்குறது? தாத்தா தாத்தா, நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். உட்காந்துக்கோ, தாத்தா இலையிலே சாப்பிடு. அம்மாவும் புள்ளையும் ஏன்டா இப்படி சோத்து கலையறீங்க? எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்து போ. அம்மா, சனியில சனியில பாத்து போறதுக்கு என்னடா? தாத்தா, ராஜேஸ்வரி, எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு. வேணும்னுதான் இப்படி பண்ணிருக்கேன். என் புடவை எல்லாம் போச்சு. பொறாம நீ, நீங்க ஃபாரின் புடவை கட்டிருக்கீங்கல்ல, அந்த பொறாம. தர்கரம் பிடிச்சவன். இந்த சனியை வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாருக்கும் நிம்மதி. ஏன் இன்னும் நிக்கிற? போய் உள்ள. ராஜேஸ்வரி, நல்ல நாள் அதுவுமா. பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நீ அரிச்சு கொட்டிய. நீ ஆசைப்பட்டதுக்காக தான் நான் அதுக்கெல்லாம் சம்பவிச்சேன். உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல வேளை எனக்கு கண்ணு காது கேட்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ரேகா, என்னமாச்சு? எல்லாம் இவ்வளவுதான் அத்தை. என்ன செஞ்சா? ஏய் சாந்தி, என் ரூம பெருக்கலையா நீ? இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்தேன். அப்போ நான் போய் சொல்றேங்கிறியா? வந்து என் ரூம பாரு, தூசி எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு. இல்ல ரேகா. எதுக்கா பேசுற? அத்தை, தினமும் இவளோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காரியா பாருங்க. வேலைக்காரியா? இவ புருஷன் கொடுக்கிற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும்? இத பாரு, ஒழுங்கா வேலை செய்ய முடியும்னா இங்க இரு, இல்லன்னா வீட்டை விட்டு போயிடு. என்ன? இனிமே ஒழுங்கா வேலை செய்யறது. சொல்லிட்டு இங்கே நிக்கிற? சீக்கிரமா போய் ரேகா ரூம கிளீன் பண்ணு. அவருக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல? சாந்தி இல்லம்மா. ராஜேஸ்வரி, எல்லாரையுமே தூசியா நினைக்கிற உன்னுடைய 2வது மகளுக்கு தூசி அலர்ஜி. அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி, உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி. அகம்பாவத்தையும் 2வது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதான் இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்கிற அலர்ஜி போகும். யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அம்மாடி, எனக்கு பார்வைதான் தெரியாது, பேச தெரியும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன். என் புருஷன் வரட்டும், 2ல ஒண்ணு பாத்துடுறேன். அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டும் நினைச்சேன். அலர்ஜி ஒட்டிக்கிச்சா? நடு வீட்டுல முக்காதே மடி. அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத படி. யாரும் எழுதிருக்கா? சிவா எழுதியிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60ஆம் கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60ஆம் கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீயே அவனுக்கு லெட்டர் எழுதிடுமா?